வணக்கம். சித்தக்கேர் உணவே மருந்து மருந்தே உணவு. நெய் ரொம்ப நல்லது, உடம்புக்கு நல்ல கொலஸ்ட்ரால் இன்க்ரீஸ் பண்ணும். அதை உருக்கி ஊற்றி மதியம் சாப்பாட்டில் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன்னாலும் டெய்லி யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கணும். அதே பசு நெய்யை சாப்பிடும் போது தொடர்ந்து குழந்தைகளுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி சம்மந்தமே இல்லாமல் வாந்தி வருது, குமட்டலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் இது குணமாகும். இருமல் அடிக்கடி வருது, தொண்டை போச்சலாக இருக்குது, இருமல் வருது அப்படிங்கிறதுக்கும் இது நல்ல மருந்தாக அமையும். இந்த உணவே மருந்து கான்செப்டில் கண்டிப்பாக நெய் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டே வரும். இதே காராம் பசு நெய், அந்த வெண்ணெயிலேருந்து நம்ம நெய் எடுத்தோம் அப்படின்னா நல்ல கண் ஒளி பிரகாசமாக தெரியும் அப்படின்னு சித்தர்கள் சொல்கிறாங்க. காராம் பசு நெய்க்கு அவ்வளோ நல்ல சக்தி இருக்குது. செரிமான சக்தியை அதிகமாக்கி கொடுக்கும். அதே மாதிரி உடல் வன்மையாக இருக்கும், அதாவது உடல் நல்லா பலப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருக்கும் பொற்சாயலை தரும், அதாவது ஸ்கின் நல்லா பளபளப்பாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளோ முடியுதோ பசு நெய் ரொம்ப நல்லது. இதே எருமை நெய், எருமை பால்லேருந்து வெண்ணெய் எடுத்து நெய் செய்யும் போது எல்லாமே மந்தப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வாதப்பித்த கபம் நோய்கள் அண்டும், புத்தி கூர்மை, ஞாபக ஆற்றல் எல்லாமே மந்தப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் எருமை நெய் நம்ம யூஸ் பண்ணவே கூடாது. இதை எப்படி இது பண்ணுறதுனா, நம்ம நெய் வெள்ளையாக இருக்கிற நெய் மேக்சிமம் எருமை நெய்யாக தான் இருக்கும். மஞ்சள் கலரில் இருக்கிற நெய் அதுவும் வெண்ணெயை வாங்கி ஊற்றிட்டோம் அப்படின்னா நமக்கு சுத்தமான நெய் கிடைக்க நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால் ஆவின் வெண்ணெய் நமக்கு இப்போ நம்பிக்கையான வெண்ணெய். மற்ற வெண்ணெயோட ஆவின் வெண்ணெய் தாராளமாக வாங்கி நெய்யாக உருக்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா முழுசாக அது பசு நெய்யோடது இருக்கிறதால கண் ஒளி நல்லா பலப்படும், உடலும் நல்லா வன்மையாகும். அதே மாதிரி வெள்ளாட்டு பால் கிடச்சிதுன்னா அதை வெண்ணெயாக்கி நெய் உருக்கி சாப்பிடும் போதும் கண் ஒளி நல்லா பலப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடலும் வன்மையாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. வாதம் பித்தத்தால் அதிகமாக வர கோபங்கள் நமக்கு குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே செம்மறியாட்டு நெய் ரொம்ப இதுவும் புத்தி கூர்மையை மந்தப்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால சித்தர்கள் சொல்கிற வாக்குப்படி எப்போதுமே நமக்கு பசும் பால், தயிர், மோர், வெண்ணெய், அதுலேருந்து எடுக்க வேண்டிய நெய், இது எல்லாமே நமக்கு ரொம்ப நல்லதாக அமையும். அதுவும் முக்கியமாக காராம்பசு நெய் கிடச்சிது அப்படின்னா நமக்கு ரொம்ப நல்லதாக அமையும். இது நம்ம முன்னோர்கள் சாப்பிட்டு வந்த விஷயங்கள். அதுவும் முக்கியமாக மதியம் சுடுசோத்தில், அதாவது எல்லாரும் ஆஃபீஸ் போகிறோம், மதியம் சுடுசோத்தில் ஒரு ஸ்பூன் நெய் போட்டு சாப்பிட முடியல அப்படின்னா காலையில் கண்டிப்பாக சூடாக இட்லி இருக்கும் போதும் சரி, தோசையாக இருக்கும் போதும் சரி, ஒரு ஸ்பூன்லேருந்து 2 ஸ்பூன், குழந்தைகள், வளரும் குழந்தைகள், ஒரு ஸ்பூன்லேருந்து 2 ஸ்பூன் நெய் உருக்கி ஊற்றி சாப்பிட்டு தான் ஆகணும். அது அவங்க கண் ஒளி பலப்படுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் பெண்கள், வீட்டில் இருக்கிற பெண்கள், வேலைக்கு போகிற பெண்களுக்கு நல்ல கொலஸ்ட்ரால் உடம்புல ஏற்றுறதுக்கும், அதேமாரி உடல் பருமனை தடுக்கக்கூடிய வல்லது இந்த நெய். அதனால் நெய்யை வெறும் தொண்டையில் ஒரு சூடு பண்ணிட்டு கதகதப்பாக சூட்டில் ஒரு ஸ்பூன் நெய்யை வாயில் வச்சுக்கிட்டு கொஞ்ச நேரம் நல்ல கார்கிலிங் சொல்கிறது, நல்லா கொப்பளிச்சுக்கிட்டே இருக்கும்போது அது சலைவாக்குள்ளே கரைஞ்சி நம்ம உள்ளார போகும்போது நெய்யோட முழு சக்தி நமக்கு கிடைக்கும். அப்படி செய்ய முடியலன்னா சாதாரணமாக நெய்யை உருக்கி ஊற்றி நம்ம சாதாரணமாக சாப்பிட்லாம். காலையில் இல்லை மதியத்துக்குள்ளே அந்த ஒரு ஸ்பூன் நெய், இல்லைனா குழந்தைகளுக்கு 2 ஸ்பூன் நெய், இதை சாப்பிட்டுக்கிட்டே வரும்போது நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. உடம்புல எதிர்ப்பு சக்தி அதிகமாகி உடல் பளபளப்பாக்குறதும் சரி, வன்மையாக இருக்கிறதும் சரி, இந்த நெய் நமக்கு நல்லது செய்யும். வேறு எதை பற்றி பேசணும்னு நினைச்சாலும் சரி, தாராளமாக நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். உங்களுக்கு எந்த நோய், எந்த தீர்வு வேணும்னாலும் நீங்கள் சித்தா கேரை அணுகலாம்.